ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 6வது ஸ்டெப்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். க்யூப்பில் நம்ம கலர் மாற்றுறதுக்கு இந்த 6வது ஸ்டெப்பில் வந்து 2 பார்ட் இருக்குது. வேறு வேறு கலராக இருந்தால் பாருங்கள், இப்படி வேறு வேறு கலராக இருந்தால் இந்த ஸ்டெப்பு பண்ணணும். அதாவது இப்போ இது வந்து ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு, இது டீ ஷேப் நம்ம 2வது, சைடில் 3வது, 4வது வந்து ப்ளஸ் பாயிண்ட் கொண்டு வந்தோம், 5வது இந்த கடைசி கலரை வந்து ஒரே கலராக கொண்டு வந்தோம். இப்போ 6வது வந்து இந்த கார்னர் க்யூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம மாற்ற போகிறோம். அடிப்பகுதியில் இந்த 4 பக்கமும் கார்னரில் வேறு வேறு கலராக இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த மேல் ஸ்டெப்பில் உள்ளது. அதாவது பாருங்கள், ப்ளூ, எல்லோ, ரெட்டு, இந்த 3 கலரில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 சைடும் இந்த 3 கலரும் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் பாருங்கள், ரெட்டு இருக்குது, க்ரீன், எல்லோ. ஆனால் நமக்கு க்ரீனும் இருக்குது, ரெட்டும் இருக்குது, எல்லோ இல்லை. அப்போ இது வந்து மாற்றணும். இப்போ இது கலரையும் மாற்றணும். இதில் ரெட்டு, ஒயிட்டு, க்ரீன். இப்போ இதில் வந்து ரெட்டு இருக்குது, க்ரீன் இருக்குது, ஒயிட்டுக்கு பதிலாக எல்லோ இருக்குது. அதுபோல் தான் இந்த 3 கலர்லையும் இந்த கார்னரில் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஒரே கலராக இருந்தால் வேறு ஸ்டெப்பு பண்ணணும். இப்போ வந்து வேறு வேறு கலராக இருக்குது. அப்போ இது போல் இருந்ததுன்னா, இந்த வேறு வேறு கலராக இருந்தால் இந்த ஸ்டெப்பை தான் நம்ம இப்போ வந்து செய்ய போகிறோம். ஒரே கலராக இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணணும். சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து இந்த வேறு வேறு கலர் நம்ம வருது பார்த்திங்களா, இது இல்லாமல் டைரெக்டாக இது கூட வரும். இது போல் இது போல் வேறு வேறு கலர் வந்தால் செய்யணும். இது ஒரே கலராக வந்தால் இந்த ஸ்டெப்பை பண்ணணும். இது எப்படிங்கிறத நான் அதை சொல்கிறேன், நீங்கள் அதில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது வேறு வேறு கலராக இருக்கிறதுனால 7 டைம் வந்து நம்ம இப்போ வந்து ரோல் பண்ண போகிறோம். அதாவது இப்போ பாருங்கள், இது மேல் பகுதி, இது மேல் பகுதி பார்த்துருக்கேங்க. எப்போவுமே அதை நம்ம ஆரஞ்சு கலர், இது ஃபஸ்ட்டு, செகண்ட் டைமு, இது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. இப்போ 7 டைம் போய்ட்டு ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. இப்போ ஒயிட்டுக்கு நேராக நம்ம ஒயிட்டை கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த கார்னரில் மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த 4 கார்னர்லேயும் அந்தந்த கார்னரில் அந்த 3 கலரும் இருக்குதான்னு பார்க்கணும். ஒரே கலராக இருந்தால் வேறு வேறு மாதிரி செய்யணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரே கலராக வந்துட்டு நமக்கு வந்து இதில் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம அடுத்த டைம் அது திருப்பும்போது இது போயிடும். பரவாயில்ல, நம்ம செய்யும்போது மாற்றி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதுலேயும் வேறு வேறு கலராகத்தான் இருக்குது இந்த கார்னர்லேயும். இப்போ இதுலேயும் ரெட்டு, க்ரீன் இருக்குன்னா இங்கே பாருங்கள், க்ரீன் இருக்குது, ரெட்டு இருக்குது, எல்லோ வந்து வேறு கலர் மாறி இருக்குது. இப்போ இந்த கரெக்டாக இருக்கிறத இடது பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இதே ஸ்டெப்பை மறுபடியும் நம்ம செய்யணும். அதாவது 7 டைம்ஸ் வந்து நம்ம செய்யணும். அது கரெக்டாக வர்ற வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதாவது இது முதல்ல, இது 2வது பக்கம், இது 3வது, 4வது டைம், இது 5வது டைம், 6வது டைம், இது 7வது டைம். இப்போ மறுபடியும் ஆரஞ்சு வந்துட்டு க்ரீனுக்கு நேராக க்ரீனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 4 கார்னர்லேயும் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். 3 கலரும் ஒரே அந்த க்யூப்பில் வந்து ஒரே சைடில் இருக்குதா, அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 3 கலரும் அதில் இருக்குதான்னு பார்க்கணும். இதில் எதுவுமே இல்லைன்னா இதை வந்து நம்ம மறுபடியும் செய்யணும். அது கலர் வர வரைக்கும் நம்ம இதை மாற்றி மாற்றி செஞ்சிட்டே இருக்கணும். இப்போ நான் மறுபடியும் செய்ய போகிறேன். ஒரு சைடு தான் சரியாக இருக்குது, நான் அதை இடது பக்கம் வச்சுக்கிறேன். இப்போவும் சரி வரல. இப்போ நான் அந்த 7 டைம்ஸ் மறுபடியும் நான் பண்ணுறேன். இப்போவும் வரல.
இப்போ பாருங்கள், இந்த 3 கலரும் ஒரே இடத்துல இருக்குது. ப்ளூ, ரெட், எல்லோ 3மே ஒரே க்யூப்பில் இருக்குது. இந்த 2 கலரும் சரியாக வந்திருக்கு. இப்போ இதில் ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டு இந்த 3மே அந்த க்யூப்பில் வந்திருக்கு. அப்போ ஒரே இடத்துல எல்லா கலரும் இடம் மாதிரி தான் இருக்குது, வேறு வேறு கலராக இல்லை, இடம் மாதிரி இருக்குது. அதுபோல் இடம் மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்பு நம்ம பண்ணணும். அதாவது ஒரே இடத்துல கலர் மாறி இருந்தால் 5வது மெத்தடு நம்ம பண்ணோம் இல்லையா, ரைட் சைடு பண்ணோம், அதை லெஃப்ட் சைடும் சேர்த்து நம்ம செய்யணும். அதாவது இந்த இருக்குது பார்த்திங்களா, நம்ம 5வது மெத்தடு நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்டெப்பு நம்ம 7 டைம்ஸ் பண்ணோம்ல, இதை நம்ம 2 தடவை செய்யணும். அதாவது இது ரைட் சைடு மட்டும் செஞ்சோம், இப்போ நம்ம லெஃப்ட்லேயும் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து ரைட் சைடு பண்ணிட்டோம். இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க, மாற்றிடாதீங்க. அதை அப்படியே நம்ம லெஃப்டில் பண்ணணும். செகண்ட் டைம் முடிஞ்சிருக்கு. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. இப்போ பாருங்கள், ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, எல்லாமே நமக்கு க்யூபு கலர் கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? இங்கே புரியலைன்னா மறுபடியும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு இந்த 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 சார்ட்டில் கொடுத்துருக்கிறத பார்த்து நீங்கள் புரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா, எனக்கு எந்த ஸ்டெப்பு புரியலன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.